மேக்ஸிமம் எல்லா வேலையும் அந்த புல் எடுக்கிறது எல்லாம் முடிஞ்சிச்சா. இப்போ பாருங்களேன், பூமிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது நான் சொன்னேன்னா, தண்ணி எல்லா இடத்துக்கும் விடணும் அப்படின்னு. பாருங்கள், ஒவ்வொரு பைப்லேருந்து எடுத்து அங்கங்கே விட்டுருக்கோம். இது பாருங்கள் எப்படி விட்டாச்சா, இன்னும் அது வரைக்கும் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக விடணும். மணி இப்போ வந்து 4:30 மணி ஆகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இன்றைக்கி வந்து இருக்கிற வேலையை வந்து முடிச்சுட்டு போகணும். இது பாருங்க, தண்ணி எல்லா ஓஸ்லேருந்து, இதை வந்து எங்கள் ஊரில் ஓஸுன்னு சொல்லுவாங்க. பைப்பு, ஓஸ் பைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஓஸ் அப்படிங்கிறதுக்கு அது என்ன அர்த்தம், நம்ம ஓசி அதுவே ஓசியில் வாங்குறியா அப்படின்றாங்க. அந்த ஓசின்னா தமிழில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு தெரில. இது வந்து ஓஸ் அப்படிங்கிறாங்க. இது இங்கிலீஷ்லேருந்து எப்படி சொன்னாங்களோ என்னமோ எனக்கு தெரில. ஆனால் இதுதான் ஓஸ் அப்படிம்பாங்க. இவங்க எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வச்சு அப்படியே போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல அடித்தா இதாக இருக்கும்ல, அதனால் எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல வந்து கீழே அடியில் பூமிக்கு போகிற வரைக்கும் வந்து தண்ணி விடணும். அப்படி அடிக்கணும். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மணி 4:30 மேபி 7 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு திருப்பி போகிறதுக்கு. இங்கே முடித்தாதான் வந்து நாளைக்கு வந்து அடுத்த வேலைகளை பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடணுன்னு செஞ்சிட்ருக்கோம். எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடியுதுன்ட்டு. அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.